Hello guys, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிமலான மேக்கப் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி தர போறேன். முக்கியமா இது காலேஜ் அண்ட் ஒர்க்கிங் லேடிஸ்க்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஃபேஸ் நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுடலாம். எல்லாருமே முக்கியமா மாய்ஸ்சரைசர் போட மறக்காதீங்க. ஸோ நம்ம அதை போட்டுருவோம். நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லாக்மியோட பீச் மில்க் விட்டமின் ஏ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்கின் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் ஸ்கின்ல. நல்லா ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா ஃபேஸில் அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சன்ஸ்க்ரீன். யாருமே சன்ஸ்க்ரீன் போட மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சன்ஸ்க்ரீன் இப்போ போட்டுடலாம். நான் வந்து இதை பற்றி நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் அதே சன்ஸ்க்ரீன் தான் நான் இப்போ வந்து டெய்லி யூஸ்க்குமே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நானே இது வந்து என்னோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதோட பற்றி ரிவ்யூ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி, என்னோட சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் தீந்துருச்சு. ஸோ நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். முக்கியமாக எல்லாரும் இது ஃபுல்லாக இந்த 2 இது ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் போடுங்க. ஸோ இப்போ நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிடலாம். சன்ஸ்க்ரீன் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒயிட் இது இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேரம் அப்ளை பண்ணிங்கன்னா ஆக்சுவலி இந்த எல்லா சன்ஸ்க்ரீனை விட இந்த சன்ஸ்க்ரீன் சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக அப்சர்வ் ஆயிடுது. ஸோ எல்லாருமே சொல்கிற சன்ஸ்க்ரீன் நல்லா அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் நல்லா தேய்ச்சிங்கன்னா தான் அது உள்ளே அப்சர்வ் ஆகும். அந்த ஒயிட் கேஸ்ட்லாம் இருக்காது. ஒரு மாதிரி இந்த ஆயிலி இது இருக்காது. ஓகே, ஓகே நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோட இது என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் வந்து ஒரு பிரைட் லுக் தர்றதுக்காக நான் பாண்ட்ஸோட பிரைட் பியூட்டி அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அது என்ன யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து நான் கன்சீலர் வச்சுருக்கேன். ஸோ அந்த கன்சீலரோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த க்ரீமும் கன்சீலரும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட் லுக். அண்ட் ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சம் பாண்ட்ஸ் க்ரீம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் கன்சீலர் இருக்குது. ஸோ கொஞ்சமாக இந்த இது மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, போதும். ஒரு இது போதும். ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் இது எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் பிரச்சனைலாம் இருந்தால் கொஞ்சம் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லாவே இது வந்து கவரேஜ் கொடுக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் ஓகே, இப்போ நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கண்ணுக்கிட்ட நல்லா இது கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து உங்ககிட்ட இந்த பிளெண்டர் அந்த ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட நல்லா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா கவரேஜ் கொடுக்கும். என்னோடது இல்லை, ஸோ நான் வந்து ஹேண்ட்லேயே பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா 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 அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப அந்த ஒரு மாதிரி தெரியும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஓகே, முன்னே இருந்ததுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிரைட்டாக இருக்குல்ல, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர் போட்டுடலாம். கண்ணுக்கு மேலே ஐலைனர் போட்டலாம் அண்ட் பிந்தி வச்சிடலாம். பிந்தி நான் கடைசியாக வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஐலைனர் நான் போட்டு வந்துடுறேன். இது என்னால் போட்டு காட்ட முடியாது, நான் உங்களுக்கு போட்டு வந்து வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நான் ஐலைனர் நல்லா போட்டு வந்துட்டேன். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா ஐலைனர் போட்டு வந்து. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மெயினாக லிப்ஸ்டிக்கை, நம்ம வந்து கேர்ள்ஸ் எப்பயுமே லிப்ஸ்டிக் இல்லாமல் எங்கேயுமே வெளியே போக மாட்டோம். ஸோ லிப்ஸ்டிக் நம்ம போட்டுடலாம். நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன், நான் 3 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் ஸ்கின் டோனுக்கு எது நல்லா இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க்கோட சென்சேஷனல் லிக்விட் மேட் இந்த நியூ லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கு. ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட் நியூசன்ஸ். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக லிப்ஸ்டிக் போட பிடிக்காதவங்க இது ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப நியூட் ஷேடாக தான் இருக்கும். ஸோ போட்ட மாதிரியும் எப்படி சொல்கிறது, போட்ட மாதிரியும் இருக்காது, போடாத மாதிரியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் தான். ஸோ நீங்கள் எல்லாம் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வேணும்னா லிப் பாம் போட்டு கூட இது போடலாம். பட் இது லிக்விட்னால நீங்கள் லிப் பாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் மாய்ஸ்டராக இருக்கும் லிப்பு. ஸோ அது வந்து நீங்கள் இது கொஞ்சம் ஒட்டுறது கொஞ்சம் இருக்கும், ஏன்னா லிக்விட்ல. அதனால நீங்கள் வந்து இது மேபி உங்களுக்கு தேவை அப்படின்னா போடுங்க. உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா மேபி நீங்கள் போடுங்க. என்னோட அவ்வளோ ட்ரையாக இல்லை, ஸோ நான் வந்து இப்போ அப்படியே போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஷேட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன்னா லாக்மி குசின் மேட் லிப்ஸ்டிக்கு. இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா CN2. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஒரு லிப்ஸ்டிக்கு. இது நான் லைட்டாக மேலே போடுறேன். எனக்கு ஆக்சுவலி டார்க்காக லிப்ஸ்டிக் போட சுத்தமாக பிடிக்காது. நான் எப்பயுமே அந்த நியூட் ஷேட் மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னோட ஸ்கின் டோனுக்கு இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு டார்க்காக போடணும்னா நீங்கள் போடலாம். ஸோ இப்போ வந்து லைட்டாக ப்ரௌன் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சேம் இதுலேயே லாக்மி குசின் மேட் லிப்ஸ்டிக்லேயே இன்னொரு கொஞ்சம் பிங்க் ஷேட், லைட் பிங்க் ஷேடு லைட்டாக போட்டுக்கலாம். ஓகே, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஷேடு லிப்ஸ்டிக்கு. என்னோட ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் போடலாம், அதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஓகே, நான் லிப்ஸ்டிக்ல இப்போ போட்டாச்சு. ஸோ நம்ம பிந்தி வச்சுக்கலாம். எனக்கு பிந்திலாம் போகவே பிடிக்காது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து வச்சு பழகிட்டேன். உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், அது உங்களோட விஷயம். ஸோ நான் எப்பயுமே வைப்பேன். ஸோ நான் இதில் வச்சு காட்டுறேன். ஆனால் ரொம்ப பெருசாலாம் வைக்க மாட்டேன், குட்டியாக தான் வைப்பேன். ஓகே, நம்ம இப்போ வச்சாச்சு. ஓகே, நான் வந்து சும்மா ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி சும்மா ஒரு இது போட்டு ஒரு பன் மாதிரி எடுத்து இங்கே கிளிப் குத்திட்டு நான் ஒரு கேட்ச் கிளிப் போட்டு உங்களுக்கு காட்டுறேன், எப்படி லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன். கொஞ்சம் சும்மா எடுத்து கிளிப் குத்திட்டு ஒரு கேட்ச் கிளிப் போட்டேன். ஸோ இந்த லுக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ இப்படி தான் இருக்கு என்னோட லுக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா கவரேஜ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். ஓகே, பாய் கைஸ்.